மைவண்ணத்து அரக்கி ஊரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கம்ப ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் லட்சுமணனையும் ராமனையும் அழைத்து சென்று தாடகையை வதம் செய்ய வைத்து வெற்றிகரமாக தனது வேள்வியை முடித்துவிட்டு மிதிலை நகரத்துக்கு போறார். அந்த மிதிலை நகரத்தில் போகும்போதுதான் ஜனக மகாராஜாவை சந்திக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே வைக்கப்பட்ட வில், அந்த வில்லை யார் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திருமணம் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. 60,000 பேர் சேர்ந்து தூக்கி வச்ச அந்த சிவதனுசை யாராலையும் முடிக்க முடியல. எல்லாரும் தோத்து போறாங்க. அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரர் அந்த பணியை நீ செய்கின்ற ராமனுக்கு கட்டளை இடுகிறார். ஏற்கனவே தோள் கண்டார் தோளை கண்டார் தொடுகமலத்து தாள் கண்டார் என்ற அந்த அடிப்படையில் ராமனும் சீதையும் மீட் பண்ணதுனால ராமனுக்கு அந்த பலம் வந்தது. ராமன் எடுத்தனர் கண்டார் இட்டனர் கேட்டான்ற அழைப்புல அந்த வில்லை உடைச்சிட்டார். வில்லை உடைச்சு முடிச்ச உடனே எல்லாரும் பரம சந்தோஷம். ஏன்னா இந்த வில்லை உடைச்சா தான் சீதைக்கு திருமணம், சீதைக்கு திருமணமானா தான் சீதையின் தோழிகள் ஏகப்பட்ட பேருக்கு திருமணம் ஆகுன்ற போது சீதையை விட ரொம்ப ஆர்வமா சீதையுடைய தோழிகள் யார் வந்து வில்லை உடைப்பா, எப்போது நடக்கும், இது நடந்த பிறகு நமக்கு கல்யாணம் ஆகும் என்று எல்லோரும் ஆவோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, பந்தயத்தில் ஜெயிச்சாச்சு. எல்லாரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போது எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் என்று பேசும்போது இந்த சீதையுடைய அப்பா ஜனக மகாராஜாவுக்கு ஒரு சந்தேகம், கூடுதலாக ஒரு பயம். இந்த ராமனுடைய அப்பா தசரதனுக்கு 60,000 + 3 63,000 மனைவி இருக்கே. அதே மாதிரி நம்ம அவன் மகனுக்கு இவன் பொண்ணை கொடுத்தோம்னா இவன் எப்படி இருப்பானோ, ஒருவேளை தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயன்ற மாதிரி இவர் அதை விட தாண்டிட்டார என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம், ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள இருந்தது. இது அந்த விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே விஸ்வாமித்திரர், ஜனக மகாராஜனே, நீங்கள் சற்றும் யோசிக்க வேண்டாம். இந்த இருக்கிற ராமன் என்னுடைய வளர்ப்பு. நீங்கள் தசரதனின் மகனாக அவனை யோசிக்காதீர்கள். விஸ்வாமித்திரன் என்ற ஆசிரியனின் மாணவனாக ராமனை யோசியுங்கள். நான் வளர்த்த ராமன் ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று வாழக்கூடியவன் என்று அந்த ஆசிரியர் தான் ராமன் திருமணத்திற்கே சிபாரிசு செய்தார். சீதையும் ராமனும் திருமணம் முடிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ராமனின் ஆசிரியர் விஸ்வாமித்திரர் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஓகேவா?